நண்பர்களுக்கு வணக்கம். மாடி தோட்டத்திலேயோ கீழே பூமியிலேயோ தரையிலையோ கொத்தமல்லி எப்படி விளைவிப்பது பார்க்கலாமா? இது இப்போ கடையில் வாங்கின மல்லி தாம்மா. மல்லி நமக்கு எப்படி இந்த மாதிரி கிடைக்கும்? எல்லோரும் கடையில் வாங்குறது தான், சரிங்களா? இது இந்த மாதிரி முழுசாக இருக்குங்கள, இதே மாதிரி போடக்கூடாதும்மா. இது இப்போ ஒன்றும் பாதியமாக நம்ம உடைக்கணும். இப்படி பேப்பர் போட்டுக்கணும். இந்த பேப்பரில் இப்படி மல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணுமா. எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் வாங்குவோமே ஒரு அவசரத்துக்கு அரைக்க, அதை வச்சு உடைக்கணுமா. இப்படி ஒன்றும் பாதியமாக உடைக்கணும். இப்படி உடைச்சா நல்லா உடைவாங்க. இந்த மாதிரி தரையில் வச்சு தான் உடைக்கணும். இது உடஞ்சி வராங்க பாருங்கள். நல்லா இப்படி நசுக்கணுமா. நம்ம நசுக்கிறதுல ஒன்றும் பாதியமாக வந்துடுவாங்க. இப்படி கல்லை வச்சு அரைக்கணுமா. இப்படி தான்மா. இதில் தான்மா கொத்தமல்லி போட போகிறோம். இது ஏற்கனவே ஏதோ வச்ச செடி தாம்மா. அது சரியாக வரலன்னு எடுத்துட்டேன், சரிங்களா? ஏற்கனவே இந்த சாணிலாம் இருக்குது பாருங்கள், எருவெலாம் ஏற்கனவே வச்சது தான். இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சாலோ இல்லை ஒரு சின்ன ஜாடியில் நீங்கள் இப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணுமா. இதில் இருக்கிற வேறு பிளாஸ்டிக் கவர்லாம் அப்புறப்படுத்திடணும், சரிங்களா? ஆமாம், இதில் உள்ள பிளாஸ்டிக் கவரு இந்த பாருங்கள், எரு ஆல்ரெடி கிடக்கு. இந்த மல்லி போடுறத இப்படி நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? வேறெல்லாம் எடுத்துட்டோமா. இப்போ நீட்டாக ஆக்கிட்டேன். இப்போ இப்படி ஒரு கோடு போடணும். இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, சரிங்களா? அதை பாருங்கள், 3 கோடு போட்டிருக்கேன். 3 கோடு போட்டிருக்கேன்னா இது மிளகாம்மா. இந்த மிளகாய் விதை போட்டு 5 நாள் ஆகுது. ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இதா பாருங்கள், மல்லி நுணுக்கிட்டேன். மல்லி எப்படி நுணுக்கியிருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இது என்ன பண்ணணுமா, இதில் லைட்டாக இந்த கோட்டு மேலே போடணுமா. எல்லாம் பாதி மல்லி விழுது பாருங்கள். நல்லா பாருங்கள், மல்லி இந்த மாதிரி உடச்சி எடுக்கணும். உடைக்கும்போது தரை இந்த மாதிரி குறைன்னு இருக்க மாதிரி இருக்கணுமா தரை. இது ரொம்ப மஸ்ட்டு, சரிங்களா? அப்போ தான் அது வறுபடும். பேப்பர்லாம் வச்சிங்கன்னா வறுபடாதுமா, உடப்படாது. இது இடம் பத்தலை, மிளகாய் போட இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்கள். இதையும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டு தோட்டம் தானே, நாம் எடுத்துக்கலாம், நம்ம சௌரியம் தானே, சரியா? அவ்வளோதாம்மா. இதே மாதிரி போட்டுக்கணுமா. இது ஏம்மா கோடு போடுறீங்கன்னா, கொத்தமல்லி நமக்கு துளிர் வர்ற வரைக்கும் நல்லதுமா. துளிர் வந்துட்டாங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வெந்தயக்கீரை மாதிரி மடைஞ்சிருவாங்க. வெந்தயக்கீரையும் சூப்பராக வருவாங்கம்மா. இதை பாருங்கள், இதை மண்ணை போட்டு மூடிட்டேன். வெந்தயக்கீரையும் சூப்பராக வருவாங்க, தண்ணி ஊற்றும் போது வீணாகிடுவாங்க. இப்போ இது என்ன செய்யணும், இப்படி கோடு போட்டோம்ல, இந்த கொஞ்சம் மேடாக இருக்கிற மண்ணை இப்படி தள்ளி விட்டுடணுமா. இப்படி தான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். இதான் இப்படி தான் நம்ம கொத்தமல்லி விதை போடணும். கொத்தமல்லி நம்ம கடையில் வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்டாக் இருந்த மல்லியெல்லாம் இந்த மாதிரி நசுக்காதீங்க. நம்ம வீட்டில் ஸ்டாக் இருந்ததெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கடையிலே வாங்கி ஓல்டு ஸ்டாக்காக தானே இருக்கும். இந்த மாதிரி வாங்கும்போது எந்த கடையில் நல்லா சேல்ஸ் ஆகுது, ஹோல்சேல் கடை எந்த கடைன்னு பார்த்து வாங்கணுமா. அப்போ தான் நமக்கு பலன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி 1-2 மல்லி தெரிஞ்சாங்கன்னா இந்த மாதிரி எம்டி இடத்துலேருந்து மண்ணை நம்ம எடுத்து போடலாம். அவ்வளோதாம்மா, சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு விதை கூட தெரியல பாருங்கள். அடாடா, சரி பரவாயில்ல, கிண்ணத்தில் இருந்திருக்கு, நான் பார்க்கல. இதே பாருங்க,
இவ்வளோ தான். 2 மிளகா கன்று வேறு எடுத்துட்டேம்மா, கவனிக்காத. சரி, இன்னும் மிளகா கன்று இருக்காங்க, வந்துடும், நம்ம கவலை இல்லை. இதே ஒரு மிளகா பழம் பழுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இதோ பாருங்கள், இந்த மாதிரி பழுத்து தான் அதை போட்டேன். இப்போ கொத்தமல்லி போட்டாச்சுமா, இப்படி தண்ணி தெளிக்கணும். சரிங்களா? நம்ம துளிர் வரும்போது தான் பார்த்து செய்யணுமா. இப்போ வந்து மல்லி வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஊறுவாங்க. இப்போ வந்து இது வந்து நான் ஈவினிங் தாம்மா போடுறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லாம் இருந்தால், இது கயிறுலாம் இருந்தால், எதுவுமே ஒரு சின்ன பிளாஸ்டிக் கூட இருக்கக்கூடாதுமா. நம்ம எடுத்துடணும். அப்படியே இந்த மிளகாய்க்கும் கொஞ்சம் தெளிக்கலாம். இந்த மாதிரி தாம்மா கொத்தமல்லி போடணும். இவங்க 1 நாள் 2 நாள்லாம் சும்மாம்மா, 3லேருந்து 5, 3 கூட வேணாம்மா, 5ஆம் நாள் தான் கொஞ்சம் துளிர் வருவாங்க. 7 நாளில் தான். இது வந்து 5 நாள் ஆகுது, 7 நாளில் நம்ம பார்க்கலாமா. நான் சார்ட் போடுறேன். அதாவது கொத்தமல்லி வாங்கும்போது எங்கே மளிகை கடை நல்லா சேல்ஸ் ஆகுதோ அங்கே வந்து இந்த மாரி விதைக்குன்னு வாங்கினீங்கன்னா 100 வாங்கினா 50 வாங்கினா போதும். இல்லைனா மிளகா மல்லி அரைக்கும் போது வாங்கிட்டு வந்தீங்கன்னா மல்லி எடுத்து ஏதோ இந்த உரல் மாதிரி ரவுண்டாக இருக்கிறதில்ல, இல்லைனா ஒரு திக்னஸ் பாட்டிலெல்லாம் இந்த நான் நறுக்கிறேண்ணா, நான் உடச்சி நான் அந்தமாரி தரையில் வச்சு உடைக்கணும். உடச்சி ஒன்றும் அதிகமாக நம்ம இந்த மாதிரி மல்லிப்போட மண் கலந்தில் நீட்டாக கோடு போடணும். அப்படியே போட்டுட்டோம்னா நம்ம தண்ணி அடிக்க ப்ரெஸ் பண்ணும்போது துளிர் வந்து வளைய ஆரம்பிச்சிடும், மல்லி நமக்கு கிடைக்காது. அதனால் மல்லியை மட்டும் இந்த மாதிரி நீட்டாவோ குறுக்காவோ கோடு போட்டு அந்த கோட்டில் போட்டு தான் நம்ம மண் தள்ளணும். இன்னொரு விதத்தில் செய்யணும், ஆனால் ஃபஸ்ட்டு என்கிட்ட எரு இல்லைம்மா, அது இன்னொரு விதம் செஞ்சு இன்னொரு வீடியோ போடுறேன். சூப்பர் விதம் அது, இதுவும் நல்ல விதம்தான். 2 விதம் மல்லி போடுவேன் நான், மல்லியும் எடுத்திருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். துளிர் வந்துன்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணியும் தெளிக்கக்கூடாதுமா. அந்த தண்ணி ப்ரெஸ் பண்ணுறது இருக்கா பாருங்கள், இல்லைன்னா 200 குடிக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குல்ல, அதால் கோணி ஊசியால் ஹோல் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த துளிர் வந்து மடியாது, நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆனால் இதை போட்டு மல்லி போட்டு மழை வந்ததுன்னா மல்லி போயிடுண்டா. அதனால் மல்லிலாம் இப்போ வந்து சம்மர் நாள், மழை வராது, தைரியமாக போடலாம். மழை நாளில் நம்ம வீட்டுக்கு மல்லி போட்டோம்னா மழை தண்ணி டைரெக்டாக இடத்துல படாமல் ஒரு கடப்பாங்கிழவோ ஒரு டேங்க்கு கிழவோ தான் வைக்கணும். இப்போ மழை வராதுங்கிறதுனால நான் மேலே ஓப்பனில் போட்டிருக்கேன். மழை விழுந்தால் மல்லியெல்லாம் போயிடும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நான் மாலை நேரம் 5:45 தான் அதை போடுறேன், வெயிலில் போடலை, அதையும் பார்க்கணும். சரிங்களா? நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கினாலும் விதை போட்டாலும் எதை செஞ்சாலும் மாலையில் இந்த மாதிரி செடிக்கான ஆரம்ப புள்ளியை மாலையில் வைக்கணும். தண்ணி ஊற்றுறது காலையில் 8:30க்குள்ளே 8க்குள்ளே ஊற்றணும். அப்படி இல்லையா சாயந்தரம் 5:30 மணி 6 மணிக்கு மேலே ஊற்றுங்க. நான் இப்போ காலையில் தண்ணி ஊற்றினேன்னா இங்கே பாருங்கள், அந்த ஜாடி இருக்குல்ல, அந்த ஜாடி நிறையா பிடிச்சி வச்சுருவேன். அங்கே ஒரு பேரல் தெரியுது பாருங்கள், அதுலேயும் பிடிச்சி வச்சுருவேன். அது நாளைக்கு நான் ஊற்றும்போது ஐஸ் வாட்டர் மாதிரி நல்லா கூலிங்காக இருக்கும், செடிங்களுக்கு இதமாக இருக்கும். சரிங்களா? அதை ஊற்றுவேன் நான். ஆனால் மாலையில் அந்த தண்ணி ஊற்ற முடியாதுமா. மாலையிலன்னா நீங்கள் டேங்க்லேருந்து பிடிச்சி தான் ஊற்றணும். இப்போ இதே மாதிரி பிடிச்சி வச்சு தண்ணி ஊற்றிங்கன்னா தண்ணி கதகதன்னு இருக்கும், அது வந்து செடி வேருங்களுக்கு உகந்தது இல்லை. சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன டாப்பிக்கு தான். நம்ம மல்லி வளர்க்குறது நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ரசத்துக்கு, கூட்டுக்கு, சாம்பாருக்கு மல்லி தான் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம். இதை கூட வந்து குழந்தைங்கள வச்சு நீங்கள் தாராளமாக செய்யலாம். செஞ்சு பயன்பெறுங்க. எதாவது டவுட்டுன்னா கேளுங்க. அடுத்த வீடியோ என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அம்மு தோட்டம் சேனல்னு வச்சு எல்லா செடியும் வச்சு டெமோ பண்ணியிருக்கேன். செம்பருத்தி முதல் கத்திரிக்காய் மாலேருந்து வெண்டைக்காய் மாலேருந்து பழமரம் மாலேருந்து இந்த இப்போ மல்லியும் போட்டிருக்கேன். கருப்புலாம் நமக்கு தோட்டத்திலே இருக்குமா, சூப்பராக இருக்குது. அதனால் இதெல்லாம் சின்ன சின்னது, சும்மா நீங்கள் ஒரு ஷார்ட்ஸு 2 ஷார்ட்ஸ் பார்க்குற நேரம் மல்லியெல்லாம் நம்ம விதை போட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சு பயன்பெறுங்க. ரொம்ப சந்தோஷமாக